என் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய வணக்கம். நான் தான் உங்களோட ஜான்சின் சாய் விளக்குல நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தோசையும் இடிச்ச சம்பளம் தான். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே மிக்சியை கண்டோம்னா நாங்க உரலையே மறந்துட்டோம். ஓமா இல்லையா? எங்களை விட்டு அப்படி இல்லை. எங்களை விட்ட மிக்சி இருக்கு, ஆனா நாங்க பெரும்பாலும் மிக்சியை நாங்க யூஸ் பண்ணது இல்லை. உரல்ல தான் எல்லாமே இடிக்கிறது, சம்பளம் ஆகட்டும் எல்லாமே உரல்ல தான் நாங்களை விட்டு நாங்க சமைச்சு சாப்பிடுறாங்க. இதுல வந்து நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னு பாத்தீங்கன்னா தோசையும் இடிச்ச சம்பளம் தான். உங்களுக்கு தோசையும் பிடிச்ச சம்பளம் பிடிக்குமான்னு சொன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மற்றது வந்து இந்த வீடியோ நீங்க இப்பதான் பாக்குறீங்க, இப்பதான் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ்களை என்கரேஜ் பண்ணுங்க, இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உறவுகளே, நாங்கள் நாளைக்கு விடிய தோசை சுட போகிறோம். இப்போ உளுந்து ஊற போட்டிருக்கு பாருங்க. நாளைக்கு விடிய தோசை. நாளைக்கு விடிய நாங்கள் தோசை சுட போகிறோம். அதுக்கு வந்து இப்போ உளுந்து அரைச்சி வைப்போம். உளுந்து அரைச்சாச்சு. இனி நாங்கள் கொஞ்சம் சோறும், குத்தரிசி சோறும் தேங்காய்ப்பும் கொஞ்சம் கலந்து அதோட சேர்த்து அரைப்போம். தேங்காய் பூவும் குத்தரிசி சோறும் அதே மாதிரி அரைக்கணும், உளுந்து அரைக்கிற மாதிரி. உளுந்து அரைச்சாச்சு. இனி நாங்கள் கொஞ்சம் சோறும், குத்தரிசி சோறும் தேங்காய்ப்பும் கொஞ்சம் கலந்து அதோட சேர்த்து அரைப்போம். தேங்காய் பூவும் குத்தரிசி சோறும் அதே மாதிரி அரைக்கணும், உளுந்து அரைக்கிற மாதிரி. வெந்தயம் அரைச்சாச்சு. இப்போ நாங்கள் உளுந்து ஊற பிடிக்க வெந்தயத்தையும் புறம்பா ஒரு சின்ன இதில் ஒரு கொஞ்சம் கணக்கையில் ஒரு சிறங்கை அப்படி எடுத்து ஊற போட்டுட்டு தான் அதை அரைக்கணும். சேர்த்து அரைச்சிருக்கலாம். நான் அதை மறந்தபடியால் இப்போ புறம்பா அரைச்சேன். நான் உளுந்தோட சேர்த்து அரைச்சேன். நான் மாவை போட்டுட்டு மஞ்சள் தூளையும் போட்டு குழச்சி வச்சுட்டு தான் விடியத்தான் சுடணும். சுடைக்க நான் காட்டுவேன், நான் எப்படியே வீடியோ எடுப்பேன். வருது. சரி வாங்க உறவுகளே, இன்றைக்கு நான் கிழமை தோசைன்னு சொன்னானல்ல உங்களுக்கு. இங்கே பாருங்க எப்படி ஊறி வந்திருக்கண்டு. ஊறி நல்லா புளிச்சு வந்திருக்குது. இனி நாங்கள் இதுக்கு தண்ணியும் உப்பு தண்ணியும் விட்டு கரைப்போம். உப்பு தண்ணி கணக்க விடுறையில் கொஞ்சமாக விட்டு தண்ணியும் கணக்க விடாமல் ஒரு அளவளவாக விட்டு வேற கரைக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் காணாத மாதிரி இருக்கு, போடுவோம். ஆனாட்டி கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். பாருங்க, இதுதான் கிளிநொச்சி தோசை. கிளிநொச்சி தோசைனா கிளிநொச்சியில் நாங்கள் சுடுற முறை இதுதான். பாருங்க இப்படி இருக்கண்டு நல்லா புளிச்சு வந்துட்டுதில்ல. கடையில் வாங்குற தோசைண்டா எல்லாம் இதுகள் எல்லாம் கலந்துதான் இதன்றது. அப்போ அது கூடாது. என்ன செய்யற அந்தரத்துக்கு சாப்பிட்றதுதான். வீட்டில் செய்து சாப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த கெமிக்கல் இதுகள் குறைவாக இருக்கும். குறைவு என்ன துப்புரவா இல்லை. வேற நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுவோம். இது பெரிய வேலை இல்லை தானே. சில பேர் பெரிய வேலையான்னு நினைச்சு தான் கடைகளில் பண்ணுறது. ஆனால் பெரிய வேலை இல்லை. ஜவ குழச்சி வச்சது காலமே எடுத்து உப்பு தண்ணியும் விட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட வேணும். ஒரே தண்ணியை விட்டிங்கன்னா சில நேரம் கூடிடும். சுடைக்குள்ள தோசைக்கல்ல அளவோட வலிக்கிட்டுரும். வளவளவா தண்ணியை விட்டு கரைக்க வேணும்.
பாருங்க பாட்டி போட்டுடுங்க. இப்போ குழச்சாச்சு, இனி சுடலாம். இங்கே பாருங்க இப்படி இருக்கணும், கொஞ்சம் தடிப்பு தன்மையாக இருந்தால் தான் சுட நல்லா இருக்கும். இனி நாங்கள் சம்பல் அடித்து வச்சுட்டு இதை சுட்டோம்னு சொன்னால் சுட சுட சாப்பிடலாமல்லோ. அப்போ சம்பலை முதல் இதை அப்படியே வச்சுட்டு சம்பலை இடிச்சிட்டு தோசையை சுடுவோம் வாங்க. எண்ணெய் கொதிக்கணும், கொதிச்சா தான் கொஞ்சம் ஆக கீட்டா இல்லை, கணக்கான சூட்டில் விட்டுட்டு எண்ணெய் கொதிக்க விட்டு தான் மிளகாயை போடும். கொதிக்குதோ, கொதிச்சிட்டுதா, கொதிச்சுட்டேறேன். கறிக்கக்கூடாது, சிகப்பு கலரில் எடுக்கணும். கறிக்கினா சம்பல் கைக்கும். நாங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு பாட்டு வந்து போட்டீங்க. இதில் எண்ணெயில் கொஞ்சம் போட்டுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சில பேர் பச்சையா போடுவினோம், மண்ணில் போட்டால் நல்லா இருக்குதானே. சரி, சம்பல் இப்போ சம்பல் அடிக்கிறேன் பாருங்க, பொரிச்ச மிளகாய் சம்பல் அடிக்கிறேன். உப்பு போட வேணும். நேரம் போகிறபடியா இப்போ இங்கே நான் செய்வேன். வேலைக்கு போகிறாங்க, சாப்பிட வேணும், அதனால் அவசரமாக தான் செய்யணும். இன்னைக்கு தோசை நெய்யில் சுட்டா நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும், சத்து. வாசம் அடிக்குதா? பாருங்க இப்படி ஊத்துறாரு. பாருங்க அப்படி புள்ளி விழுகுதான்னு. தோசைண்டா அப்படி புள்ளி விழணும். அப்போ புளிச்சாதான் அப்படி விழும். புளிக்காட்டி என்ன செய்யும்? பெரியது தோசை ஊத்தியாச்சு. திருப்பியாச்சு பாருங்கோ, முதலாவது வந்து திருப்பியாச்சு. அப்படி நல்ல இதாக இருக்குன்னு பாருங்க, நல்ல கலராக இருக்குல்ல. சரி, இனி நாங்கள் தோசை இறக்கிட்டு சம்பல் அடிக்கணும். மிளகாய், வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. கடைசியில் தேங்காய்ப்பு போடணும். தேங்காய்ப்பு போட்டுட்டு அடிப்பா அடிச்ச சம்பளை பாருங்க இப்படி வாசம் அடிக்குதல். அச்சையும் அடிக்கலாம், நல்லா இருக்கும். அடிச்ச சம்பளம் தோசைக்கு சுடச்சுட நல்ல வாசமாக இருக்கும், நல்லா சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும். நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க. பாருங்க அப்படி வருது. மிளகாய், வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. கடைசியில் தேங்காய்ப்பு போடணும். தேங்காய்ப்பு போட்டுட்டு அடிப்பா
இடிச்ச சாம்பலை பாருங்க இப்படி வாசம் அடிக்குதல் வச்சு அடிக்கலாம். நல்லா இருக்கும் இடிச்ச சாம்பல் தோசைக்கு சுட சுட நல்ல வாசமா இருக்கும். நல்லா சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும். நீங்கள் எப்படி செய்து சாப்பிடுங்க. பாருங்க அப்படி வருது. வாசத்தை பாருங்க தூக்குது வாசம், நெய் வாசம் செம்மையா இருக்கு. கொஞ்சம் காசு தானே கூட வரும், நெய்யில வர சுட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு. சாப்பாட்டுக்கு கணக்கு பார்க்க கூடாதானே, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் எங்களோட வேற எதுவும் வருமா இல்லை. அவ்வளோ சொத்தை சேர்த்தாலும் சாப்பாட்டோட நாங்கள் போறது. நல்லா சாப்பிடணும், நல்ல சத்தானதா சாப்பிடணும். அதெல்லாம் நெய். இப்போ முட்டையும் போட்டு இதில் சுடலாம். நாங்கள் சைவ மண்டபடியா முட்டை விடையில இல்லாட்டி வியாழக்கிழமை இல்லாட்டி முட்டையும் விட்டு மேலே முட்டையை அடித்து போட்டு மாவை ஊற்றி போட்டு மாவுக்கு மேலே அப்படியே மேலால் ஊற்றி விட்டீங்களான்னு சொல்லி சொன்னால் சரி முட்டை தோசை அப்புறம் திருப்பி போட்டு எடுக்க அது இன்னும் செம்மையாக இருக்கும். நாங்கள் வியாழக்கிழமை என்றபடியாக முட்டை அச்சம் பாவிக்க மாட்டோம். அதால் இன்றைக்கி மிரக்கறி தோசை. எங்க பேருக்கு வாங்க சாப்பிடலாம். சுலாகில் போட்டால் நல்ல இந்த என்னென்னு சொல்கிறது ஓலையால் பின்னப்பட்டது தானே. இப்போ டீசலை போடுறத விட சுலாகில் போட்டால் நல்லா ஆறி நல்லா இருக்கும். மறுமறுப்பு தன்மைகள் அது எல்லாம் இருக்கும். டீசலை உடனே போட்டோம்னா அப்படியே சப்பண்டு போயிடும். அப்புறம் நாங்கள் எடுத்து டீசலை போட்டு சாப்பிடலாம். இப்போ என்ன ஓலையால் இதாண்டது இந்த வட்டப்பட்டியல் இல்லாதபடியாக நான் இப்போ சுலாகிலாம் போடுறேன். சுலாகிலாம் போட்டுட்டு அப்புறம் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் நேரடியாக டீசலை போட்டோம்னு சொன்னால் இலாகிட்டு டக்குண்டு சாப்பிடல இலாகிட்டு இது கொஞ்சம் இதாக இருக்கும். இலகின பதம் இலகின இது குறைவாக இருக்கு. அதில் தான் சுலாகில போடுறோம். சுலாகில தான் போடணும் வண்டி இல்லை. இந்த ஓலையால் பின்னப்பட்ட பட்டியல் எதுவும் இருந்தால் போட்டானே இல்லை. என்ற பட்டி இல்லாதபடியாக நான் இப்போ சுலாகில போடுறேன். சாப்பிடலாம். தோசையும் சம்பலும் ரெடி. இது என்ன இன்றைக்கு சாம்பார் வைக்கல இது நேரம் காணாதால அப்போ இன்றைக்கு தோசையும் சுட்டு சம்பல் பொரிச்ச மிளகாய் சம்பல் தேசி புளி கொஞ்சம் விட்டா நல்லா இருக்கு. கணக்க விடக்கூடாது, கொஞ்சமா விடுங்க, நல்லா இருக்கு. பழைய கறியும் இருக்குது. பழைய கறியையும் சூடாக்கிட்டு சம்பலோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குமெண்டு. வேற லெவல்ல இருக்கு. மரக்கறி குழம்பு தான். சம்பளை பாருங்க எப்படி இருக்கு உங்களுக்கு. அப்படி செய்து சாப்பிடுங்க. செய்து சாப்பிட்டா தான் சத்தும் இருக்கு, எல்லாமே இருக்குது. இது சும்மா கடையில பஞ்சியிலேஞ்சு பாருங்க பழைய கறி மரக்கறி குழம்பு. சாப்பிடுங்க உள்ள சாப்பிடுங்க. சாப்பிடலாம். நீங்களும் வாங்க சாப்பிட. இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க.